அனைவருக்கும் வணக்கம். நம்பர் சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 11/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்த்துருவோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 488 286 கொடுத்துருந்தாங்க. நம்ம கொடுத்த ஏபிசி கெஸிங் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 8 கொடுத்துருக்கேன், 6ம் கொடுத்துருக்கேன். 6 வரும்னு கன்ஃபார்மாக நான் நினச்சேன். அதே மாதிரி 6 வந்திருந்தது. ஆல் போர்ட்லேயும் உங்களுக்கு நான் 6 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் பே பண்ணி விளையாடுனவங்க கண்டிப்பாக ஒரு வெற்றியை பார்த்துருக்க முடியும். நம்மளால் ஒரு ஏபிசி கெஸிங் சரியாக கொடுக்க விட்டாலும் ஆல் போர்டில் கண்டிப்பாக ஒரு நம்பராவது உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வெற்றி வாய்ப்புக்கு நம்பர் நான் கொடுத்தே தீர்வேன். அந்த அடிப்படையில் நான் 6ம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸிங்கை தாண்டி இதில் ஏதாவது சேஞ்ச் வருமானு சொல்லியிருந்து நம்பர் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 226 226 கொடுத்துருந்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன மாற்றம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் பண்ணியிருக்க முடியும். அதை தாண்டி மாற்றத்திற்கான போது 6 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சி போர்டுக்குள்ளே போயிருந்தது. இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன் இந்த போர்ட்ஸ் எல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்க்கு நீங்கள் தேடுதலுக்கு போகணும். அப்படி தேடும்போது நம்ம கூறுற நம்பர் எல்லாமே உங்களுக்கு சரியாக படுதான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் நம்பரை சூஸ் பண்ணணும். அந்த அடிப்படையில் எல்லா நம்பரும் ஒரு முறை செக் பண்ணுங்கள். நான் கொடுக்குற நம்பரை செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சரியாக பட்டால் மட்டுமே பே பண்ணி விளையாடுங்க. ஏன்னா எல்லா நம்பர்ஸையும் போர்டுக்குள்ளே கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் கொடுக்குற நம்பரில் வேறு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதை ஒரு வரிசையில் உங்களுக்கு நான் எழுதிடுறேன். மாற்றமாக இருக்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை மாறுதல் வந்தால் இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி மாற்றத்தில் இப்படி வந்திருந்தது. 286 வந்தது. நான் 226 கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன மாற்றம் 8 போட்டிருந்தேன். கண்டிப்பாக ஒரு 1000 rupees வின் பண்ணியிருக்க முடியும். பரவாயில்லை. உங்களால் ஒரு சரியான கெஸிங் பண்ண முடியல, கண்டிப்பாக ஒரு சிங்கிள் நம்பர் போட்டு ஒரு சின்ன வின்னிங் மட்டும் பாருங்கள். பண இழப்பு இல்லாமல் போங்க, சேஃப்டியாக போங்க. அதுக்காக தான் சொல்லுறோம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம கெஸிங்குள்ளே போயிடுவோம். ஜின்னிக்கான ஏபிசி கெஸிங்கில் முதல் நம்பரை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் 7 எடுக்கிறேன். ஏன் 7 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 547 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 547 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மந்த்லி சார்ட்டு, இது வீக்லி சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 187 வருமானு எதிர்பார்க்குறேன். 527 வருமானு எதிர்பார்க்குறேன். இந்த அடிப்படையில் எனக்கு வரக்கூடிய நம்பர் 7. அந்த அடிப்படையில் நான் 7 சூஸ் பண்ணுறேன். ஏன் 7 எடுக்கிறோன்னு ஒரு கெஸிங் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 555 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 7 வருமா? 527 வருமா? இங்கே பார்த்தீங்கன்னா 5827 புரியுதுங்களா? இங்கே பாருங்க 5827 வருமானு எதிர்பார்க்குறேன். இங்கேயும் 7 வருது, இந்த இடத்துலையும் 7 வருது. 547 இங்கே பார்த்தீங்கன்னா 547. அப்போ 547 இது வீக்லி சார்ட்டு. 547 17 இங்கே பார்த்தீங்கன்னா 17. அப்போ 7 நம்பர் எனக்கு படுது. அந்த அடிப்படையில் நான் 7 எடுக்கிறேன். ஒருவேளை 7 இல்லாட்டி வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 9 வரும் நான் யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 49 புரியுதுங்களா? 49. அப்போது 49 அடிப்படையிலும் இங்கே 9 வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 549 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 189. அப்போது 189 அடிப்படையில் 9 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 189. அப்போது 9 வருவதற்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த அடிப்படையில் 79 ஏவில் எனக்கு படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரலையும் நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7
திரும்பவும் வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 187 187 ரெண்டு போர்டுக்குள்ளேயும் 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே 187 வரும், இங்கே 187 வரும். அந்த அடிப்படையில் 187 அந்த அடிப்படையில் 7 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 687 அப்போ 687 அடிப்படையிலும் 7 பி போர்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையிலும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 5 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 985 வருமானு எதிர்பார்க்குறேன். இங்கே 185 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 185 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 85 ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 98 இருக்குது. வீக்லி சார்ட்டில் 98 இருக்குது. இங்கே பாருங்கள் 985 அப்போ இங்கே 985 வருமானு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையிலும் 5 வருமானு எதிர்பார்க்குறேன். அதனால தான் பி போர்டில் 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 061581 புரியுதுங்களா? 061 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 061 அப்போ 581 அடிப்படையிலும் 581 அப்போ 581 அடிப்படையிலும் 1 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ சி போர்டில் 1 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இது என்னுடைய கெஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா 0 வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 060 அடிப்படையில் 0 வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 060 புரியுதுங்களா? 060 இந்த அடிப்படையிலும் 0 வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 706 இருக்கு புரியுதுங்களா? 706 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 7060 அந்த அடிப்படையிலும் 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா 0வையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 580 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையிலும் 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா 580 புரியுதுங்களா? 580 அப்போ 580 ஒரு ஆப்ஷனாக இருக்கு. இதை தாண்டி வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 53 இருக்கு. இங்கே 28 இருக்கு. அப்போ 280 வருமானு எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? 280 30 530 பார்த்தீங்கன்னா தெரியும் 53020 புரியுதுங்களா? அந்த அடிப்படையிலும் நம்ம 0வை எதிர்பார்க்குறேன். இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இதை தாண்டிய நம்பர்ஸ் ஏதாவது இருந்தால் 3 டிஜிட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 9 அல்லது 7 வருமானு என்னுடைய கெஸ்ஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிலையும் இந்த 3 டிஜிட்லையும் ஏதாவது சேஞ்ச் வரும்னா இந்த மாதிரி சேஞ்சிங் தான் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இது எல்லாமே ஒரு சார்ட்டை வச்சு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஏன் எடுத்து இருக்கேன் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா நான் எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதன்படியே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாம் ஏதாவது தவறு பண்ணாலும் அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமையுன்ற அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேற எங்கேயாவது வேற நம்பர் தேடுறதுக்கு பதிலாகவே வேற ஏதாவது படுதான்றது தான் இந்த பாக்ஸை போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த நம்பர்ஸும் பாக்ஸுக்குள்ள வருதுன்ற அடிப்படையில் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் உங்கள் ஆலோசனைக்காக தான். பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுங்க, வெற்றி பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. நாளை சந்திக்கின்றோம். வணக்கம்.